Engineering Mathematics 1ல first basic question, find the characteristic equation of a matrix 1 2 0 2. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 0. இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இதில் நம்ம s1ஓட வேல்யூவும் s2 வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அவ்வளோதான் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு s1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஈஸியான மெத்தட் இருக்குது. s1 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். அதாவது இந்த கிராஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு s1ஓட வேல்யூ கிடச்சிரும். 1 + 2. இந்த 1 2 இது 3 நம்பர் இருந்தால் 3 எடுத்துக்கலாம். இப்போ 1 + 2 ஈக்குவல் டு 3. அப்போ s1ஓட வேல்யூ 3. இப்போ s1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ s2 கண்டுபிடிக்கிறதுக்கு s2 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த மேட்ரிக்ஸ் 1 2 0 2. டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இப்போது 1 2 இப்போ நார்மல் டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போட்டு இந்த கிராஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். ஸோ s2 இஸ் ஈக்குவல் டு 1 × 2 2 மைனஸ் 0 × 2 0. இப்போ s2 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது நமக்கு s1ஓட வேல்யூ கிடச்சிருச்சு, s2ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதில் s1ஓட வேல்யூ 3, s2ஓட வேல்யூ 2. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1ஓட வேல்யூ 3 லாம்டா ப்ளஸ் s2ஓட வேல்யூ 2 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் 2 -3 1 3 1 3 -5 2 4. ஓகே, இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0. இது ஞாபகம் வச்சுக்கோங்களா, லாம்டா கியூப் லாம்டா ஸ்கொயர் லாம்டா, இங்கே s1 s2 s3 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும், s1 s2 s3. இதுக்கு தனித்தனி செப்பரேட் ஃபார்முலாஸ் இருக்குது, அது ஈஸி தான். இப்போ s1 கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். அதாவது மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்னால் இந்த கிராஸில் உள்ள எலமெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணோன்னா 2 + 1 + 4. s1 is equal to 2 + 1 3 3 + 4 7. இப்போ s1 is equal to 7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ s2 is equal to s2 எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர் இருக்குது 2 1 4. இந்த 3 நம்பரில் ஃபஸ்ட்டு இந்த 2 இதோட ரோவையும் காலமையும் மறைச்சிக்கணும். இதோட ரோ இது, காலம் இது. இந்த 2ல் ரோ காலம் மறைச்சிட்டா பேலன்ஸ் என்ன நம்பர் தெரியுதோ அந்த நம்பரை அப்படியே டிட்டர்மினண்ட்டில் இங்கே எழுதணும். ஸோ 1 3 2 4 அந்த நம்பரை 1 3 2 4 இப்படி எழுதிக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே இப்போ இந்த செகண்ட் நம்பர் இந்த சென்டர் நம்பர். அப்போ இந்த சென்டர் நம்பரோட ரோவையும் காலமையும் மறைச்சோன்னா 2 1 -5 4 2 1 -5 4. அதே மாதிரி ப்ளஸ் அடுத்த டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே இந்த தேர்ட் நம்பர் 4. இதோட ரோவையும் காலமையும் மறைச்சோன்னா நமக்கு 2 -3 3 1 2 -3 3 1. அவ்வளோதான். இதுக்கு நார்மல் சிம்பிள் டிட்டர்மினண்ட் எடுத்தால் போதும். இப்போ ஈக்குவல் டு 1 × 4 4 இப்படி ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். 1 × 4 4 மைனஸ் 3 2s are 6 ப்ளஸ் 4 2s are 8. இங்கே மைனஸ் -5 × 1 -5. ஸோ இது ப்ளஸ்ஸாக மாறிடும். +5 ப்ளஸ் 2 1s are 2 மைனஸ் இங்கே -3 × +3
-9 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால +9. ஸோ இங்கே 4 - 6 -2, 8 + 5 13 +13, 9 + 2 +11 equal to 2 - -2 + 13 11 ஆயிரும். 11 + 11 22. இப்போ S2 is equal to 22. S1 S2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ S3 வேல்யூக்கு S3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா S3 is equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அதாவது நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் நார்மலாக கண்டுபிடிச்சோன்னா அதான் S3 equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 2 -3 1 3 1 3 -5 2 4. இதுதான் நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். இதுக்கு நார்மல் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் இன்ட்டு இதை ப்ராக்கெட்டில் போடணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 2 எடுத்துக்கிட்டோம். இன்ட்டு அந்த நம்பரோட ரோவையும் காலமையும் மறைச்சோன்னா 1 3 2 4 அதை அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். 1 3 2 4. இங்கே அடுத்து மைனஸ்ன்னு போட்டு நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுக்கணும். மைனஸ்ன்றது ஃபார்முலாவில் வரும். இங்கே ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ் இப்படி வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் போட்டு நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுக்கணும். ஆனால் இங்கே ஆல்ரெடி -3 இருக்கிறனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ஆயிரும். +3 நெக்ஸ்ட்டு இதோட ரோவையும் காலமையும் மறைச்சோன்னா 3 3 -5 4. டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே 3 3 -5 4. இதே மாதிரி ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த நம்பர் இதோட ரோவையும் காலமையும் மறைச்சோன்னா 3 1 -5 2. அந்த ஒன்றை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். 1 இன்ட்டு அதே மாதிரி 3 1 -5 2 3 1 -5 2. இதுக்கு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் 2 இன்ட்டு இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த நம்பருக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா இதே மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 இன்ட்டு 4 4 minus 3 2s are 6 plus 3 into 4 12 minus 5 3s are 15 minus 15 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால plus 15 plus 1 into 3 2s are 6. இப்போ minus 5 into 1 minus 5. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால plus 5. அவ்வளோதான். இப்போ 2 into 4 minus 6 minus 2 plus 3 into 12 plus 15 27 plus 1 into 6 plus 5 11. இப்போ 2 into minus 2 minus 4. 3 into 27 plus 3 into 27 60 81 plus 11 into 1 11 equal to minus 4 81 இருக்குது. மைனஸ் பண்ணோன்னா 77 வரும். plus 11 77 plus 11 88. S3 is equal to 88. அவ்வளோதான். நம்ம S1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, S2 S3 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ நமக்கு கிடைச்ச S1 S2 S3 3 வேல்யூவும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நமக்குள்ள ஃபார்முலா என்னென்னா லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த ஈக்குவேஷன் இதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. இது எப்படி எழுதுறதுன்னா லாம்டா கியூப் லாம்டா ஸ்கொயர் லாம்டா மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் S1 S2 S3 இப்படி எழுதிட்டா சிம்பிளாக எழுதிடலாம். இப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது லாம்டா கியூப் மைனஸ் S1க்கு 7 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2க்கு 22 ப்ளஸ் 22 லாம்டா மைனஸ் 88 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இதான் நமக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ்.